குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி ஜாதகத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிசார குரு குரு பயிற்சி ஆகிருக்குது. எப்போ ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அதிசார குரு பயிற்சி ஆகுது. இந்த அதிசார குரு பயிற்சியால் அதிர்ஷ்டம் அடைய போகும் ராசிகள் பற்றி பார்க்க போகிறோம். அந்த அதிர்ஷ்டம் அடைய போகும் ராசிகள் என்னென்ன அப்படின்னா, மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச வீடு. 50 நாட்கள் அந்த வீட்டிலேயே இருப்பார். அதே போல் கன்னி ராசிக்காரருக்கு 11ஆம் இடத்துல உச்ச வீடு. 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார் குரு பகவான். அதேமாதிரி விருச்சிக ராசியை குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. மகர ராசியை 7ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு கடக வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த 50 நாட்களுக்கும். மீன ராசியை 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. இப்போ இந்த 5 ராசிக்காரர்கள் இந்த 50 நாட்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அடைய போகிறாங்க. அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னென்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா, தொழில் செய்கிறவங்களா இருந்தால் தொழிலில் வளர்ச்சி, முன்னேற்றம், வராத பணங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அந்த பணங்காசுகள் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்துடும் இந்த 50 நாட்களுக்குள்ளே. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். அல்லது திருமண பேச்சு எடுத்து பொண்ணு முடிவாகி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, முடிவாயிட்டாவே திருமணம் ஆன மாதிரி தான். அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். வீட்டில் அல்லது வளகாப்பு இந்த மாதிரி மற்ற என்ன சுப நிகழ்ச்சிகள் இருக்கோ, கடை திறப்பு விழா பண்ணலாம். புதிய ஏதாவது தொழில் தொடங்கி கடை திறப்பு விழா பண்ணலாம். இந்த 5 ராசிக்காரர்களும் மற்றது என்ன சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு செய்யணும், குழந்தைகளுக்கு காதணி விழாவோ, பெயர் சூட்டுதலோ, மற்ற என்ன விஷயங்கள் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடத்தணுமோ அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் இந்த ராசிக்காரர்கள் பண்ணலாம். இந்த 50 நாட்களுக்கு எந்த ஐப்பசி மாதம் முதல்ல 50 நாட்கள், 50 நாட்களுக்கு மேலே போனால் அந்த குரு பகவான் மறுபடியும் மீண்டும் மிதுன ராசிக்கே போகிறார். ஏன்னா குரு உச்சம் பெற்ற வீட்டுக்கு அதிசாரம் பெற்று வேகமாக வராரு. 50 நாட்கள் மட்டும் இந்த கடகராசியில் உச்ச ராசியில் இருக்கிறாரு. அதுக்கு மேலே 50 நாட்களுக்கு மேலே மறுபடியும் மிதுன ராசிக்கே போகிறார். அது வரைக்கும் இந்த 5 ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்க வேண்டிய சுப நிகழ்வுகள் எல்லாமே பயன்படுத்திக்கலாம். மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஒன்றும் கெடுதல்கள்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உச்ச வீட்டு குரு வந்தால் கெடுதல் பண்ண மாட்டார். அதாவது அதிகமான பலத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள் இந்த 5 ராசிகள். மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் 50 நாட்கள் கழித்து மேலே மிதுன வீட்டுக்கு போகும்போது அந்த பலனை நல்ல பலனையே கொடுப்பாரு. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ வரும், பார்க்கலாம்.